ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி வந்து பாப்பாவோட பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பாப்பாவுக்கு வந்து 10th பர்த்டே, அதாவது டபுள் டிஜிட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலாம், அவள் லைஃப்பில் ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பிளான் போட்டிருக்கேன். காலையிலே எழும்பி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் மட்டும் தான் செஞ்சேன். லஞ்ச் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்போ கீழே வந்து கொஞ்சம் பப்பீஸ் இருக்குது, அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுக்கணுங்கிறதுக்காக காலையிலே தேடிட்டு இருக்கா. பட் எல்லாத்தையும் காணோம். ஒன்று தான் இருந்துச்சு, அந்த ஒன்றுமே பாப்பாவை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. ஸோ அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ டைம் ஆனதுனால அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஷினோலுக்கு வந்து ஃப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரான்லேயே இன்றைக்கி கலக்கிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரான் பிரியாணி, ஃப்ரான் ஃப்ரை, அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கேரட் அல்வா எல்லாமே பண்ணியிருந்தேன். எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. ஷிஜோ வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலாம், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவன் வந்து வீட்டிலே இருந்துட்டான். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டதுக்கப்புறம் ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்ததுனால நாங்களும் 12 பிரியாணியெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கிஃப்ட்டு வந்து பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாப்பாவுக்கு 10th பர்த்டேனால 10 கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து பேக் பண்ணணும். அவன் வர்றதுக்கு முன்னாடி பேக் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டா தான் கரெக்டாக இருக்கும். பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி நாங்களே சாப்பிடுவோம். இதுதான் எல்லா வருஷமும் நாங்கள் பண்ணுவோம். இந்த வருஷமும் அதே தான் பண்ண போகிறோம். கீழ் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் வீட்டில் போய் கேக் கொஞ்சம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஸோ கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி, கிஃப்டெல்லாம் வரும்போது எல்லாத்தையும் அவளே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே வச்சுட்டு நானும் என் பையனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவளை கூட்டிகிட்டு வராங்க. அவளுக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா நான் அவளுக்கு கிஃப்ட்டே தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே அவள் நினச்சிட்டு இருந்தா. ஸோ அவள் என்னடா அம்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, என்ன விஷயமா இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு தான் இறங்கி வரா. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டையே நான் இந்த கேட்டில் வந்து ஒன்று வெளியில் தொங்க போடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த நாய்க்கு பயந்து தான் நான் வெளியில் தொங்க போடல. என்னவோ நம்ம அதுக்கு சாப்பாடு தான் வச்சுருக்கோன்ட்டு பிச்சு கொதறி எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கேட்டை திறந்தோன்னே உள்ளே ஒன்று வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் பிளான் பண்ணி அங்கே ஒன்று வச்சுட்டோம். அப்போது ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் நடந்து வான்னு சொல்லும்போது அடுத்தடுத்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு அவள் என்ன நினச்சான்னா, என்னை தவிர வீட்டில் 3 பேர் தானே இருக்காங்க, அப்போ 3 கிஃப்ட்டு தான் இருக்கும்னு நினச்சாலாம். வந்து பார்த்தா நிறைய கிஃப்ட் இருக்கவுமே அவளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டா. என்னடா 3 கிஃப்ட் தானே இருக்கணும், நிறைய கிஃப்ட் இருக்குதே அப்படின்னு. அதெல்லாம் தெரியலையே. அப்படியா? எப்படி எத்தனை கிஃப்ட் பார்ப்போம்? கவுண்ட் பண்ணு மொத்தம் எத்தனைன்ட்டு. எதுக்கு? ஓகே, கிஃப்டெல்லாம் கொடுத்தாச்சு. இனிமேல் எல்லா கிஃப்ட்டையும் நம்ம அன்பேக் பண்ணி பார்க்கணும். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ கிஃப்ட்டையும் நீங்கள் வாங்கினீங்க, எங்கே போய் வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். பட் அந்த கிஃப்ட் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். சும்மா பென்சில் பென்னெல்லாம் வாங்கி கொடுக்குறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றுமே பார்த்து தான் வாங்கினேன். அவள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவான்னு தெரிகிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். அதனால் எல்லாமே அவள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. கோ சில ஒரு நிமிஷம். இல்லை அப்பா 2 காலையில் பண்ணாங்க.
இந்த பாக்ஸு அது ஆமாம் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு அதில் நீ கை வச்சு இப்படி கிறுக்கலாம். தரலையே நீ கை இல்லை இல்லை எதுவுமே இல்லை, இப்படி தான் இருந்துச்சு. இது கம்மியாக. இன்றைக்கி காலையில் அப்பா 2 பேக் பண்ணாங்க பார்ப்போம். நேற்றும் பண்ணோம் இன்றைக்கும் பண்ணோம். அதெல்லாம் சொன்னா எப்படி? ஆமாம் இல்லை இந்த ஹேர் ட்ரையர் தான் ஷிஜோவோட கிஃப்ட்டு. எங்கள் பாப்பா வந்து ரொம்ப நாளாக ஹேர் ட்ரையர் கேட்டுகிட்டே இருந்தா. பட் நாங்கள் வாங்கி கொடுக்கல. ஷிஜோ தான் ஞாபகமாக வச்சு அம்மா பாப்பாவுக்கு ஹேர் ட்ரையர் வாங்கி தாங்கம்மா நான் கிஃப்டாக கொடுத்ததேன்னு சொன்னால். ஸோ ஷிஜோக்கு பேரில் ஹேர் ட்ரையர் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ உடனே கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே நல்லா கேக் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டு எங்களோட பாப்பாவோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன். பாப்பாவுக்கு எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சைடில் ப்ளே தான் பண்ணியிருக்கான். அதுதான் ஊதணும் ஃபஸ்ட்டு. சரி ஆஃப் பண்ணிக்கட்டும் இன்னைக்கு போ. நான் சரி ஓகே. Gasino. Da. இந்த சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.